Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஃபேக் நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான். நிறைய பேருக்கு நல்ல நகம் பெருசா வளர்த்துக்கணும், நல்ல நெயில் பாலிஷ் போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும். பட் நமக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. நிறைய வேலை செய்யறனால உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி சிலவங்களுக்கு கடிக்கிற பழக்கம் இருக்கும். பட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறப்போ நல்ல லாங் நெயில்ஸ் வச்சு நல்ல நெயில் பாலிஷ்லாம் போட்டு போகிறதுக்கு ஆசையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல நான் ஃபேக் நெயில்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி இருந்த நெயில்ஸை எப்படி ஆக்குறோங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட்ல நெயில்ஸ் இருக்கு. நான் நெயில்ஸ் மேலேயே தான் வைக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல இருக்கிற ஃபேக் நெயில்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபேக் நெயில்ஸ் வந்து இப்போ ஆன்லைன்ல எல்லா வெப்சைட்ஸ்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நான் லிங்க் கிடைச்சிச்சுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். ப்ளீஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைக்குது. ஸ்கொயர் ஷேப் இருக்குது, ஓவல் ஷேப் இருக்குது, ஆல்மண்ட் ஷேப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது தான். எனக்கு இந்த மாதிரி நெயில்ஸ் பிடிக்கும், அதனால அதை எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு நமக்கு தேவை வந்து க்ளூ வேணும். இது வந்து ஹியூடா பியூட்டி க்ளூன்னு எழுதியிருக்கு. ஆனால் அது ஹியூடா பியூட்டிலாம் கிடையாதுங்க, ஒரு நார்மலான க்ளூ தான். இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் கூட அரவுண்ட் 50 to 80 அதுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப சீப்பான க்ளூ தான், பட் நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கிது. நான் சீப்பாக இருக்குங்கிறனால நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எனக்கு நெயில்ஸை ஒட்டணுன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங் க்ளூஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளூ நீங்கள் நெயில்ஸ் வாங்கும் போதே அது கூடயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய செல்ஃப் அதசிவ் நெயில்ஸ் கூட கிடைக்குது. அதாவது ஜஸ்ட் நீங்கள் வாங்கி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஜஸ்ட் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். பட் நான் இங்கே பிளெயினாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இந்த நெயில்ஸில் வந்து என்னோட நெயிலுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கிற நெயில்ஸை மட்டும் உடச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கியூட்டிக்கல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நெயிலோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலவங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும் கியூட்டிக்கல், சிலவங்களுக்கு குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த நெயில் இதிலிருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்னோடதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், எது எனக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு, எந்த விரலுக்கு எந்த நெயில் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இங்கே 5 விரலுக்கும் வேணுங்கிற மாதிரி நெயில்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கிற நெயில்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கியூட்டிக்கலை கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி புஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நெயில் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா நெயிலோட பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம நார்மல் நெகம் மாதிரி அந்த யூ ஷேப் இருக்காது, ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கும். அதனால நம்ம இந்த நெயிலை கியூட்டிக்கலை வந்து இந்த மாதிரி கியூட்டிக்கல் புஷர் வச்சு புஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக புஷ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நெயில்ஸை ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் ஒரு நெயிலுக்கும் க்ளூ அப்ளை பண்ணி, க்ளூ வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிருங்க, அதனால டக்குன்னு ஒட்டணும். ஒரு நெயிலுக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நெயிலை எந்த நெயிலுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து ஒட்டிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிற்கும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ட்ரை ஆகி உறிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு நல்ல ஹோல்டு கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா நெகம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். உடனே நீங்கள் எதுவும் புஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அது ட்ரை ஆகி நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எல்லா நெகத்துலேயும் இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நெயிலை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த நெயில்ஸ் உங்கள் கையில் எவ்வளோ நேரம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேலை செய்கிறத பொறுத்து. நீங்கள் தண்ணியிலலாம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஹெவியான ஏதாவது ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது நிற்காது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஜஸ்ட் கெஸ்ட்டாக மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வர போகிறீங்க, எந்த வேலையும் நம்ம செய்ய போகிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு 6 to 7 hours உங்கள் கையில் இருக்கும். இல்லைன்னா இந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிட்டு உடைய ஆரம்பிச்சிடும், நெயில்ஸ் எங்கேயாவது மிஸ் ஆயிரும் நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம எல்லா நெகத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த சைஸ் ஓகேன்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது எனக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து நார்மலான ஒரு நெயில் கட்டரை வச்சு தான் இதை கட் பண்ண போகிறேன். நெயில் கட்டர் சமயம் சின்ன நெயில் கட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கட் பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய சிசர் இருக்கு இல்லையா, குட்டி சிசர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி எனக்கு இந்த கையில் நெகம் இருக்குது, அதனால அந்த அளவு வரைக்கும் நான் அதை கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாகவே நெகம் கட் பண்ணால் நம்ம எப்படி ஃபைல் பண்ணுவோம், ஸோ அதே ப்ரொசீஜரை
நீங்கள் இப்போ கட் பண்ணாலும் நீங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இங்கே நார்மலான ஒரு ஃபைலர் வச்சு நல்லா ஃபைல் பண்ணிக்கிறேன். எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப் தான் நம்ம எடுத்திருக்கோம், கட் பண்ணது ஸ்கொயர் ஷேப் தான். ஸோ உங்களுக்கு இப்போ ஓவல் ஷேப்பில் வேணும், ஆல்மண்ட் ஷேப்பில் நகம் வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ஃபைல் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபைல் பண்ணிவிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு லென்த்து, அதே மாதிரி ஃபைலிங்கும் கரெக்டாக இருக்குது. அந்த எட்ஜஸ்லாம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, சொர சொரன்னு இல்லாமல். இதே மாதிரி நம்ம எல்லா நெயில்ஸ்க்கும் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லா நெயில்ஸுக்கும் நான் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து நெயில் பாலிஷ் போட ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த விரலுக்கும் என்னோட நெயில்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரைட் ஹேண்ட்லேயும் நான் நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நான் ரைட் ஹேண்ட்லேயும் நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ண நெயில் ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்கொயரு, இது வந்து கொஞ்சம் பல்காக இருக்கும். அந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இந்த நெகத்துக்கு வந்து நான் சைஸும் கட் பண்ணல, ஷேப்பும் மாற்றலை, அப்படியே விட்டுருக்கேன். லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் சைஸ் கம்மி பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்டில் அப்படியே தான் விட்டுருக்கேன். அழகாக இருக்குல்ல? எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி நெயில்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம கையே ரொம்ப அழகாக இருக்கும், லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபேக் நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. பட் கண்டிப்பாக அது வேலையெல்லாம் செய்கிறனால அது எங்கேயாவது மிஸ் ஆயிரும், இல்லை உடஞ்சிரும், சரியாக நிற்காது. இப்போ வந்து நம்ம நெயில் பாலிஷ் போட ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே வந்து ஒரு டார்க் மெரூன் மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் டாப் கோட் கூட கொடுத்துட்டு போடலாம், பட் நான் இங்கே கொடுக்கல, ஜஸ்ட் டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஆக்சுவலாக இதில் நீங்கள் நெயில் ஆர்ட் கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற பிஸ்னஸ் இது தாங்க. ஃபேக் நெயில்ஸ் ஃபிக்ஸிங் பண்ணி அதில் நெயில் ஆர்ட் பண்ணுறது வந்து செம்ம காஸ்ட்லியான ஒரு ப்ரொசீஜரு. நீங்கள் ஒரு கைக்கு நீங்கள் பண்ணணுன்னாலே 5000 ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்குனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த நெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஆக்சுவலாக பிரிக்கவே முடியாது. நீங்கள் அவங்கக்கிட்ட போனால் தான் அவங்க ஒரு சொல்யூஷன் போட்டு பிரித்து தருவாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லி. பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சஸில் நமக்கு வந்து கிடைக்கிறதுனால நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபேக் நெயில்ஸ் ஃபிக்ஸிங் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிச்சிச்சுங்க, ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நிறைய வெப்சைட் ஆன்லைன் ஆப்ஸில் வந்து உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் கூட இருக்குது. 60 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 600 ரூபீஸ் வரைக்கும் கூட இருக்குது. பட் அதோட டியூரபிலிட்டி, அதோட குவாலிட்டி எல்லாமே டிஃபர் ஆகும். நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் ஜாஸ்தியாக ஆக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நிறையா நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே டிசைனோடையே உங்களுக்கு வரும். ஜஸ்ட் ஸ்டிக்கரிங் மாதிரி தான், நீங்கள் எடுத்து ஒட்டிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். அந்த மாதிரி கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்னது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நாள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் வீட்டில் சேஃபாக ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. டேக் கேர், பபாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.